Thanks. So, out of my 25 years of experience, நான் என்ன பண்ணேன், right? So, where I worked and what I did in last 25 years, பார்த்தீங்கன்னா, so I started my career as a graphic designer. ஏன்னா இங்க நிறைய பேர் graphic designers இருப்பீங்க, UI designers இருப்பீங்க. I started as a graphic designer in Tech Mahindra, and then after 5 years, I transformed or upgraded into web designer, Gemsoft, and then 28 around I was a UI designer in Hinduja Tech. It's an Ashok Leyland group of company. So அங்க வந்து நான் UI designer இருந்தேன். And then அங்க 2 years தான் இருந்தேன். And then I again transformed into UX and UI. So இன்னைக்கு நீங்க எல்லாருமே you were all curious to know about what is UX and UI. You wanted to learn something about UX and UI. நீங்க அதுல ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? I started the same intention and same mindset in 2010. ஸோ அப்போ நான் வந்து ஒரு 15-16 இயர்ஸ்க்கு முன்னாடி ஐ ஸ்டார்டட் லைக் வாட் இஸ் யூஎக்ஸ் அண்ட் அதுக்கு முன்னாடியுமே ஐ வாஸ் அ டிசைனர், பட் ஐ டோன்ட் நோ வாட் டிசைன் ஐ எம் டூயிங் இட் வெதர் இட்ஸ் ரைட் ஆர் ராங். நான் ஒரு தடவை நல்ல டிசைன் பண்ணுறேன், கிளைண்ட் கிட்ட அனுப்புகிறோம், என்னோட பாஸ் வராரு, நல்லா இருக்கு ராஜ் குட்னு சொல்கிறாரு. த சேம் டிசைன் நான் நெக்ஸ்ட் டே வேற ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணுறேன், அவங்க வந்து நோ இட்ஸ் நாட் குட், மேபி வி கேன் இம்ப்ரூவ் இட் பெட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இதே தானே நேற்று நான் வேற ஒரு டிசைனருக்கு கொடுத்தேன், வேற ஒரு கிளைண்ட்டுக்கு கொடுத்தேன், தே ஃபீல் ஹாப்பி. வாட் இஸ் குட் ஆர் பேட் டிசைன் எனக்கு ஒரு கொஷின் வந்தது. ஸோ அப்போ தான் வந்து ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் லைக் யூஎக்ஸ்னா என்ன, எது குட் டிசைன், எப்படி நம்ம ஒரு யூசருக்கு ஏற்ற மாதிரி ஒரே டிசைனை நம்ம எல்லா யூசருக்கும் கொடுக்கக்கூடாதுன்றதை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஒரு ஒரு யூசருக்கும் ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து அந்த யூசருக்கு என்ன வேணுன்றதை தெரிஞ்சு அந்த யூசருக்கு கொடுக்கறது தான் வந்து யூஎக்ஸ் டிசைன். ஸோ அந்த யூசருக்கு ஏற்ற மாதிரி எமோஷன்ஸ், அந்த யூசருக்கு ஏற்ற மாதிரி சைக்காலஜி, அந்த யூசருக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ், ஃபாண்ட், அலைன்மெண்ட் எல்லாமே நான் பண்ண கற்றுக்கிட்டது 2010. Then I became a UX lead in Verizon, and then I was a UX senior product designer in CAD. உங்களுக்கு ஆட்டோ கேட் தெரியும்னு நினைக்கிறேன், ஆட்டோ கேட் தெரியும்னு நினைக்கிறேன். ஆட்டோ டெஸ்க்ல வந்து ஐ வாஸ் அ சீனியர் யூஎக்ஸ் டிசைனர், அண்ட் தென் ஐ வாஸ் அ சீனியர் ப்ராடக்ட் டிசைனர் இன் டிஜிட்டல் ஏஐ, அண்ட் நவ் ஐ ஸ்டார்டட் மை ஓன் அகாடமி. ஸோ இதுதான் என்னை பற்றின ஒரு குவிக் இன்ட்ரடக்ஷன். நான் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, யூ கைஸ் ஷுட் நோ லைக் யார்கிட்ட நம்ம நெக்ஸ்ட் ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அவருக்கு என்ன தெரியும், who is he to train Figma, who is he to train, who is he to talk about Figma basically, right? So இந்த குவாலிஃபிகேஷனோட ஐ வாண்டட் டு ரன் நெக்ஸ்ட் 2 hours with you. ஒரு ரிலாக்ஸ்டா பொறுமையா அழகா வந்து நம்ம பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் மை ரெகுலர் ஜாப், வாட் எல்ஸ் ஐ டூ, ஐ டேக் கிளாஸஸ் ஃபார் காலேஜஸ். நிறைய ஒர்க் ஷாப்ஸ் பண்ணுறேன், நிறைய வந்து காலேஜஸோட நான் கனெக்ட்ல இருக்கேன், நிறைய காலேஜஸ்க்கு நான் இன்டர்ன்ஷிப் கொடுக்குறேன், நிறைய காலேஜஸில் போய் ஐ டேக் ஆஸ் அ கெஸ்ட் போய் நான் வந்து நிறைய ஒர்க் ஷாப்ஸ் வந்து பண்ணுறோம். சென்னையில் தான் நான் மெயினாக பண்ணுறேன். இன்னும் இது வரைக்கும் ஐ டென்ட் கோ பியாண்ட் சென்னை. ஸோ சென்னையில் இருக்கிற ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கிற காலேஜஸ்லாம் ஐ பீன் கனெக்டட் வித் எவ்ரி ஒன். ஸோ ஃபார் என்னோட வாய்ஸு, என்னோட வே ஆஃப் டாக்கிங் எல்லாருக்கும் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் யாருக்காவது புரியலனா ப்ளீஸ் ஸ்டாப் மீ எனிவேர், எனி டைம். என்னை அன்மியூட் பண்ணிடுங்க. அன்மியூட் பண்ணி யாரோ பண்ணிட்டீங்க, ப்ளீஸ் நான் அன்மியூட் பண்ணுங்கன்னு சொன்னது என்கிட்ட கொஷின் கேட்கறதுக்காக. ஸோ யாருமே மியூட்ல இல்லாமல் இருக்காதீங்க, எல்லாருமே மியூட்லேயே இருங்க. அப்போதான் இந்த செஷன் வந்து ஐ வாண்டட் டு மேக் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரைட்? எல்லாருமே பேசிட்டு எல்லாருமே பண்ணிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு கான்சென்ட்ரேட். முடிஞ்ச வரைக்கும் மியூட்லேயே இருங்க. கேமரா டெஃபினெட்லி நோ. ஸோ ஈவன் ஐ டோன்ட் டர்ன் ஆன் கேமரா. ஸோ கேமரா டெஃபினட்டாக கிடையாது. ஸோ இதில் வந்து என்னன்னா, சம் ஸ்டூடெண்ட்ஸ் வாண்டட் இதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்குமா நீ என்கிட்ட கேட்டீங்க. டில் எண்ட் ஆஃப் த கிளாஸ் இருங்க. ஸோ ஐ வில் ஷேர் அ குவிக் சர்வே லிங்க் நான் அனுப்புகிறேன். அனுப்பும் போது யூ கைஸ் வில் கெட் அ சர்டிஃபிகேட். கடைசியாக இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் தான் இது, ஒன்லி ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் நான் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனுக்குலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து இட்ஸ் நாட் சர்டிஃபைடு ட்ரைனிங் ப்ரோக்ராம், இட்ஸ் ஜஸ்ட் அன் அப்டேட். ஸோ ஃபிக்மாவில் என்ன நடக்குது, லைக் டிசைன் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுங்கிறத ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் அ குவிக் அப்டேட் ஆன் திஸ். இதில் வந்து நம்ம வந்து ஒர்க் ஷாப்ஸோ ஹேண்ட்ஸ் ஆனோ ரொம்ப பெருசாக டேக்அவே இருக்காது. அதனால நம்ம வந்து ஒரு கோர் மாடியூல் எடுத்து எதையுமே நம்ம பண்ணுறதில்ல. மேபி இன் கேஸ் யூ கைஸ் நீட் எனி சர்டிஃபிகேட் ஆர் எனி திங், ப்ளீஸ் டாக் டு மீ ஆர் டாக் டு மை டீம். மண்டேவோ இல்லை நாளைக்கோ பேசுங்க. யூ ஜஸ்ட் அப்ரோச் அஸ்.
மேபி வி கேன் கன்சிடர் யாருக்காவது கொடுக்க முடியுமா, இஃப் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல், யாருக்காவது ஒரு சின்ன ஹெல்ப் நம்மளால முடிஞ்சது வரைக்கும் பண்ண முடியும். அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு காலேஜில் இஃப் தே கெட் சம் கிரெடிட்ஸ்னா டெஃபினெட்லி வி ஆர் தேர் டு ஹெல்ப் யூ ஆன் கெட்டிங் எ குவிக் சர்டிஃபிகேட். சரி, ஸோ லெட்ஸ் கெட் ஆன் டு த டாபிக். ஸோ ஃபிக்மா எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு ஒரு கமெண்ட் ஏதாவது கொடுங்க. எஸ், ஐ நோ ஃபிக்மா, ஆர் ஐ ஹவ் ஹர்ட் அபவுட் ஃபிக்மா. ஷியாம், சூப்பர் ஷியாம். ஓகே, ஸோ ஓகே போட்டே வாங்க. குட், ஐ ஹாவ் நாலேஜ் அபவுட் ஃபிக்மா. கிரேட். ஓகே விஜய் சொல்லிட்டீங்க. ஓகே கிரேட்டுங்க. சரி, எத்தனை பேர் வந்து ஃபிக்மாவை வந்து யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க? ஸோ இஃப் யூ கைஸ் ஹாவ் எனி கொஷின்ஸ் ஐ வில் ஸ்டாப் அண்ட் ஆன்சர் யோர் பாயிண்ட். யாருக்காவது ஆன்சர் பண்ணணுமா? அன்மியூட் பண்ணி என்கிட்ட கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஐ மூவ் ஆன். சரி, எத் கிரேட் தம்பி. ஐ டோன்ட் நோ ஃபிக்மா, தட்ஸ் ஓகே விஷ்ணு, டோன்ட் வரி. ஃபுல் ஸ்டாக் வெப்சைட் கிரேட்டுங்க. சரி, ஸோ நிறைய பேருக்கு வந்து ஃபிக்மா பத்தி தெரிஞ்சிருக்கு. எத்தனை பேருக்கு வந்து சுத்தமா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஹியரிங் அபவுட் ஃபிக்மா, வாட் இஸ் ஃபிக்மா, ரைட்? ஸோ அப்படி இருக்கிறவங்க, எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட், எனக்கு ஃபிக்மா பத்தி ஐடியாவே இல்லை, ஆர் எனக்கு யூஎக்ஸ் அண்ட் யூஐ பத்தி ஐடியாவே இல்லைன்றவங்க எனக்கு வந்து ஃபிக்மான்னு டைப் பண்ணுங்க. ஸோ பேசிக்லி இது எல்லாரும் பண்றது தான், ரைட்? ஈவன் ஐ எம் ஆல்சோ டூயிங் த சேம். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் எனக்கு வந்து ஒரு இன்ட்ராக்ஷன், எனக்கு வந்து உங்களோட நான் வச்சுப்பேன். ஐ வாண்டட் டு கீப் யூ என்கேஜ்ட், ரைட்? ஸோ அதனால தான். ஸோ அதர்வைஸ் நான் மொனாட்டனஸாக உட்காந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறத விட எனக்கு வந்து எனக்கு ஐ எம் நாட் ஓகே வித் தட். ஸோ ஐ வாண்டட் டு ஹாவ் சம் சார்ட் ஆஃப் அன் இன்ட்ராக்ஷன். என்னோட கிளாஸ்ல முடிஞ்ச வரைக்கும் நான் பேசுவேன், உங்களையும் நான் பேச வைப்பேன். சின்ஸ் இட் இஸ் அ ஜூம் மீட், ஐ டோன்ட் வாண்ட் டு என்கரேஜ் பீப்புள் அன்மியூட்டிங் அண்ட் டாக்கிங். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தெரியும்னு போட்டிருக்கீங்க, சில பேருக்கு தெரியாதுன்னு போட்டிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஒரு 10% ஆஃப் த பீப்புள் ஹாவ் நோ ஐடியா அபவுட் ஃபிக்மா. தட்ஸ் ஓகே. ஸோ ஃபிக்மா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டூலுங்க. ஸோ ஒரு குவிக் இன்ட்ரடக்ஷனோட ஐ ஸ்டார்ட் வித் ஃபிக்மா. ஸோ ஃபிக்மா வந்து ஒரு டூல், இட்ஸ் அ SaaS பேஸ்டு டூல், இட்ஸ் அ வெப் ப்ராடக்ட். So you can log in anytime, anywhere, any system, using a simple username and password. Usually, people join using Gmail. That's a fantastic tool. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன், I've been gone through several tools. ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணியிருக்கேன், கோரல்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கேன், இல்லஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். டிசைனுக்கே வந்து ஸ்கெட்சு, மார்வல், இன்விஷன், பால்சமிக்ல இருந்து ஈவன் பவர் பாயிண்ட்ல கூட நான் டிசைன் பண்ணியிருக்கேன் ஒரு அட் ஒன் ஸ்டேஜ், ரைட்? ஸோ டூல்ஸ் வந்து நிறைய டூல்ஸ் இருக்கும். ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல் ஐ ஹவ் எவர் யூஸ்ட் இன் மை என்டையர் கரியர் ஃபிக்மா. இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து ஃபிக்மா மட்டும்தான் இருக்கு. ஐ எம் நாட் டூயிங் எனி பெய்ட் ப்ரொமோஷன்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஐ டோன்ட் ஹாவ் எனி கனெக்ஷன் வித் ஃபிக்மா. ஐ ஜஸ்ட் ஹாவ் ஒன் ஆத்தரைஸ்டு ட்ரைனிங் பார்ட்னர்னு ஒரே ஒன்று தான் இருக்கு. பட் ஃபிக்மாக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ நான் ஏன் சொல்றேன்னா, யூ கைஸ் ஷுட் நோ லைக் என்ன பண்ண போறோம், என்ன டூல்லாம் இருக்கு, எந்த டூலுக்கு என்னெல்லாம் இருக்குங்கிறத. இங்க நான் நிறைய பேரை வந்து ஐ சி யூ கைஸ் ஆர் ஃப்ரம் காலேஜஸ். ஸோ உங்களுக்கு வந்து இட்ஸ் அ ரைட் டைம் டு நோ த ரைட் டூல், ஸோ தட் தட் மைட் டேர்ன் இன்டு அ கரியரா இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ கரியரா மாறுறதுக்கு நீங்க வந்து ஒரு டூலை இப்போ வந்து இட்ஸ் ரைட் டைம் ஃபார் யூ டு லேர்ன் இட். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷங்க, I'll just take a 1 minute break. நம்ம வந்து I'll just connect it. அப்படியே ஆன்லைன்லயே இருக்கலாம், ஒரே நிமிஷம் இருங்க. ஆல் ரைட்மா, சரி லெட்ஸ் கண்டினியூ.
ஸோ இந்த டூல் வந்து என்னன்னா இட்ஸ் அ சாஸ் பேஸ்ட் ப்ராடக்ட். நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து இன்டர்ஃபேஸஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல டூலு. இந்த டூலை வச்சுட்டு நீங்கள் வந்து மொபைல் அப்ளிகேஷன் டிசைன் பண்ணலாம், வெப்சைட் டிசைன் பண்ணலாம், ஈவன் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்க்கு டிசைன் பண்ணலாம். இட்ஸ் அன் லிட்டில் ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் ஃபோட்டோஷாப் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அனிமேஷன்ஸ்லாம் கூட வந்து யூ கேன் டூ இட். அதுதான் நம்ம வந்து இன்னொரு ஒரு ஃபியூ மினிட்ஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ யூ வாண்ட் டு கனெக்ட் இதில் டிவியில் கனெக்ட் பண்ணட்டுமா? சரி, அந்த வயர் அப்படியே விடுங்க. ஒரே நிமிஷமா. ஐ ஹாவ் சம் ஸ்டூடெண்ட் ஹியர். தேங்க்யூ. அந்த ரிமோட் எடுத்து ஆன் பண்ணுங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெட்ஸ் டூ இட். ஒரே நிமிஷம். ஐம் ஜஸ்ட் கனெக்டிங் ஆன் அ டிவி. எஸ் 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 எஸ். சென்டர் பட்டன். கிரேட். ஓகே, தேங்க்ஸ். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா இப்போ வந்து சின்ன சின்ன அனிமேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து இதுலேயே பண்ணலாம். ஸோ அதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். வித்தவுட் ஸ்டடிங் கிராஃபிக் டிசைன் ஆர் யூஎக்ஸ் யூஐ ஐம் ஸ்ட்ரகிளிங் வித் சூசிங் கலர்ஸ். நீங்கள் ப்ராப்பர் யூஎக்ஸ் அண்ட் யூஐ படிச்சீங்கன்னா சாஜித் உங்களுக்கு வந்து கலர்ஸ் பின்னாடி நிறைய இருக்குது. ஸோ கலர்ஸோட எமோஷன்ஸ், கலர்ஸ் பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து யூ வில் லேர்ன் இட். ஸோ சூஸிங் கலருங்கிறது வந்து நம்மளோட பர்சனல் சாய்ஸ் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச கலர் நம்ம எப்பவுமே டிசைன் பண்ணக்கூடாது. வி ஆல்வேஸ் சூஸ் த கலர் வாட் யுவர் கிளைண்ட் ஆர் வாட் யுவர் யூசர் லைக் இட். உங்கள் யூசருக்கு என்ன வேணுமோ அப்படிதான் வந்து நம்ம வந்து கலர்ஸை வந்து சூஸ் பண்ணணும். பட் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கோங்க. நானும் வந்து ஐ ட்ரை டு ஆன்சர் இட் அட் தி எண்ட் ஆஃப் த செஷன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கடைசியில் ஒரு ஒரு செஷன் வச்சுக்கலாம். லாஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சுக்கலாம் ஃபார் கொஷின் ஆன்சர். ஸோ ஃபிக்மாங்கிறது வந்து ஒரு டூல். அந்த டூலில் வந்து ஒன் ஆஃப் த இப்போதைக்கு அதுதான் வந்து லீடிங் மொனாபோலின்னு சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த சாஃப்ட்வேர், most of the mobile application, what you see on your phone or what you see in the Play Store, were all designed in Figma. Mostly 95% of the app designed in Figma. இந்த 5% மேபி ஏதாவது எக்ஸ்டின்னு சொல்லி ஒரு டூல் இருந்துச்சு பழசு. ஆனால் இப்போ அது பெருசாக கிடையாது மார்க்கெட்டில். ஃபிக்மாவில் தான் நிறைய பண்ணுறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக 2026 அண்ட் பியாண்ட் 2026 தேர் இஸ் நோ ஈக்குவல் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இன்னும் கிட்ட யாரும் வரல. மேபி ஏதாவது ஒரு டூல் வருதுன்னா மேபி ஐ வில் லெட் யூ நோ. நடுவில் அஃபினிட்டின்னு ஒரு டூல் ஒன்று வந்துச்சு. பட் ஆனால் அது ஒன்றும் பெருசாக சக்ஸஸ் ஆகலை இந்த மார்க்கெட். ஸோ அந்த மாதிரி நிறைய டூல்ஸ்லாம் வரும்போது ஐ வில் கீப் யூ கைஸ் போஸ்டட். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலராக டச்சில் இருக்கணும்னா பெஸ்ட் டூல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம். எங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வி வில் கெட் இன் டச் வித் யூ. ஏதாவது டூல்ஸ் இருக்குது, அப்டேட் இருக்குன்னா நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஏதாவது போட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் யூ கேன் ஆல்சோ ரைஸ் அ ரிக்வஸ்ட். சார் எனக்கு இந்த மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேருக்கு இந்த கலரில் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து கூகுள் ஸ்டிச் ரைட். ஆமாம், கூகுள் ஸ்டிச் இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு கிளாஸ் எடுக்கணும், எனக்கு இந்த டாபிக் எடுக்கணும்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. ஸோ அது கூட வந்து மேபி எண்ட் ஆஃப் த செஷன் ஐ வில் கிவ் யூ அன் ஆப்ஷன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன எடுக்கலாம், நெக்ஸ்ட் பிக் டாபிக் வாட் யூ கைஸ் வாண்டட் டு டூ இட். ஸோ அதுமே வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து எடுக்கலாம். ஓகேவா? சரி. ஸோ வித்தவுட் எனி டிலே ஸோ நம்ம வந்து டைரெக்டாக வில் கோ இன் டு த கண்டென்ட். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஸோ என்ன வந்து டாப் 10 ஃபீச்சர் எவ்ரி டிசைனர் ஷுட் லேர்ன் இன் ஃபிக்மா இன் 2026 அண்ட் பியாண்ட். ஃபர்ஸ்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபிக்மா மோஷன் தான் இருக்கு. இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு பண்ணுவோமானா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றுமே இட்ஸ் இட்ஸ் அ ஃபீச்சர் பை இட் செல்ஃப். ஸோ அதுக்கே ஒரு 2 hours கிளாஸ், 2 hours பத்தாது. என்னாலே வந்து ஃபிக்மா மோஷன் ஃபுல்லாகவே 2 hours கவர் பண்ண முடியுமான்னு தெரில. பட் ஐ ட்ரை டு டூ ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். முடிஞ்ச வரைக்கும் தியரிட்டிக்கலாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல முடியுமோ சொல்கிறேன். ப்ராக்டிக்கலி நம்ம ஏதாவது பண்ண முடிஞ்சோன்னா தட் வில் பி ரியலி கிரேட். ஸோ அடுத்து வந்து ஃபிக்மா ஏஐ ஏஜென்ட். ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஏஐ ஏஜென்ட்டே உள்ளே வந்துருச்சு. ஸோ அந்த ஏஜென்ட் என்ன பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஃபிக்மாவை வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் டெல் அ ஏஜென்ட் டு ரீநேம் ஆல் த லேயர்ஸ். யூ கேன் டெல் யுவர் ஏஜென்ட் டு நான் இப்போ பண்ண டிசைனை யூசபிலிட்டி கரெக்டாக இருக்கான்னு எனக்கு செக் பண்ணி சொல்லுன்னா அந்த ஏஜென்ட் வந்து உங்களுக்கு செக் பண்ணி சொல்லும். ஸோ நீங்கள் பண்ண டிசைனை எனக்கு ஆக்சசிபிலிட்டி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண சொன்னீங்கன்னா அது ஆக்சசிபிலிட்டியும் செக் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ யூ கேன் மேக் தட் அஸ் அ ஃபிக்மா அசிஸ்டன்ட்.
உங்களுக்கு ஒரு ஜூனியர் யாராவது ஒருத்தவங்களுக்கு கிடைச்ச மாதிரி நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபிக்மா டிசைனை உங்களுக்கு வந்து ஏஜென்ட் வந்து கனெக்ட் பண்ணோம். பட் அது வந்து கொஞ்சம் பெய்டு வெர்ஷன் தான் இருக்குது. சில பேருக்கு அப்டேட் வந்திருக்கு, சில பேருக்கு வரல. இது எல்லாமே வந்து ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி ஃபிக்மாவில் வந்து அப்டேட் தான். ஐ ஜஸ்ட் கேப்சர்ட் எவ்ரி திங். ஸோ இப்போ ஃபிக்மாவில் வந்து கான்ஃபிக்னு சொல்லி ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கும். எவ்ரி இயர் வந்து ஜூன் மந்த் வந்து தேல் கண்டக்ட் இட். ஒரு நல்லாவே ஒரு 2 டேஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 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 செலிப்ரேஷன்ஸ் மாதிரி ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. எவ்ரி இயர் அவங்க வந்து பிக் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்த இந்த டாப் 10 ஃபீச்சருமே இப்போ 2026 ஜூனில் ரிலீஸ் ஆன கான்ஃபிகோட அப்டேட் தான். ஸோ இது எதுவுமே வந்து இப்போ மட்டும்தான் அப்டேட் பண்ணுவாங்களான்னா கிடையாது. ஸோ ஃபிக்மா எவ்ரி வீக் எவ்ரி 10 டேஸ் தே வில் ரிலீஸ் சம் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் அப்டேட்டாக இருக்கும். ஒரு ஒரு ஷிஃப்ட் இருக்கும் ஃபிக்மாவில். அதில் வந்து ரொம்ப நாளாக நாங்கள் எல்லாருமே ஆஸ் அ டிசைனராக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்மா மோஷன். ஏன்னா ஃபிக்மாவில் ஒரு டைம் லைன் வச்சு அனிமேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபிக்மா கோட் லேயர்னா என்னன்னா, ஸோ தேர் இஸ் அ ஃபீச்சர் இன் ஃபிக்மா கால்டு ஃபிக்மா சைட். ஸோ வேர் யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் வெப்சைட். ஃபிக்மாலே வந்து யூ கேன் கிரியேட் ரெஸ்பான்சிவ் வெப்சைட்ஸ்லாம் பண்ண முடியும். ஸோ வித் யூசிங் ப்ராம்ப்ட். ஸோ நீங்கள் ப்ராம்ப்டை போட்டு நீங்கள் ஃபிக்மா சைட்டு போடும்போது யூ கேன் ஆல்சோ காப்பி சம் கோட் வேலிடேஷன் பண்ணலாம். சின்ன சின்னதாக எரர் மெசேஜ் காட்டலாம். ஒரு ரியல் பாப்பப்பை வந்து நீங்கள் ரியாக்ட் ஜேஎஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இட் இஸ் பேசிக்லி ஃபார் சம் ஒன் ஹூஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டெவலப்மெண்ட். எனக்கு கோடிங் தெரியும், எனக்கு டிசைனிங் தெரியாது. நான் வந்து ஃபிக்மாவில் நான் என்ன பண்ணலான்னா, ஸோ நீங்கள் வந்து இந்த கோட் லேயரை யூஸ் பண்ணி ஸோ யூ கேன் கனெக்ட் த ரியல் ஆக்சுவல் கோடை. ஸோ 100% கோடை கொண்டு வர முடியாது. சின்ன சின்னதாக இருக்கிற அந்த கோட்ஸ்லாம் வந்து கொண்டு வரலாம். ஒரு சின்னதாக ஒரு பாப்அப் காட்டலாம், ஒரு வேலிடேஷன் பண்ணலாம், ஒரு சின்னதாக வந்து ஒரு ஒரு ஸ்க்ராலோ வாட் எவர் டைனமிக்காக என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நம்மளால் அதில் வந்து பண்ண முடியும். அடுத்து வந்து ஒரு அனதர் ஒரு பிக் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடர். இந்த ஷேடர் வந்து என்னன்னா அது வந்து இத்தனை நாள் அது வந்து ஒரு தனியாக ஒரு தேர்ட் பார்ட்டி பிளக்கினாக இருந்தது. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா ஃபிக்மா என்ன பண்ணான்னா நிறைய பிளகின்ஸை வந்து உள்ளேயே ஒரு ஃபீச்சராக கொண்டு வந்துட்டான். இப்போ நம்ம கூட சில பிளகின்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். லைட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஐகானிஃபை நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு ஐகான்ஸ்க்காக ஒரு பிளகின். மேபி இன் ஃபியூச்சரில் ஐகானிஃபை மேபி அ பார்ட் ஆஃப் ஃபிக்மா. உள்ளே ஐகான்ஸ்னு ஒரு இருக்கும். கிளிக் பண்ணோன்னா யூ வில் ஃபைண்ட் ஆல் தி ஐகான்ஸ். இங்கேயே சர்ச் பண்ண போறீங்க, ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போறீங்க, அதை அப்படியே பட்டன்குள்ளே போட போறீங்க, காம்பனண்ட்டாக போட போறீங்க. ஸோ அப்படிதான் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்மாக்குள்ள அப்டேட் ஆகிட்டே இருக்கிறதெல்லாம் ஒரு காலத்தில் அதெல்லாம் தேர்ட் பார்ட்டி பிளக்கினாக இருந்தது. வேற ஒரு கம்பெனி ஓன் பண்ணது. ஃபிக்மாவில் வந்து அவன் ஒரு பிளக்கினாக தான் உள்ளே வந்திருப்பான். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிக்மா இந்த பிளகின் நிறைய யூசர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கானே, பேசாமல் இதையா நம்ம ஃபிக்மாவில் ஒரு ஃபீச்சராக கொண்டு வரக்கூடாது சொல்லிட்டு அந்த பிளகின் கம்பெனி கிட்ட பேசி ஏதாவது ஒரு அமௌண்ட்டை செட்டில் பண்ணி ஒரு அமௌண்ட்டை வாங்கி அந்த கோடை வாங்கி ஃபிக்மாக்குள்ளேயே ஆட் பண்ணிடுவோம். ஸோ அப்படி வந்தது தான் நிறைய ஃபீச்சர்ஸில் வந்து ஒரு காலத்தில் பிளகினாக இருந்தது. இன்னொரு ஒரு பெரிய பிளகின் போன ஃபிக்மா கான்ஃபிக் 2025ல என்ன ஒரு பெருசாக உள்ளே வந்ததுன்னா வேரியபிள்ஸ். அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் வந்து டோக்கன்ஸ். நானே டோக்கன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். டோக்கன்ஸ்னால் அது ஒரு தேர்ட் பார்ட்டி பிளகின். அந்த தேர்ட் பார்ட்டி பிளகின்ல போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா வேரியபிள்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். தீம்ஸுக்கு மல்டிபிள் மோடு கிரியேட் பண்ணலாம். மல்டிபிள் கலர் தீம் வேரியபிள்லாம் செலக்ட் பண்ணி பண்ணுறது வந்து டோக்கன்ஸ்னு ஒரு தேர்ட் பார்ட்டி பிளகினாக இருந்துச்சு. ஸோ போன வருஷம் ஃபிக்மா 2024 நினைக்கிறேன், 25 இல்லை 2024 கான்ஃபிகில் வேரியபிள்ஸை உள்ளே கொண்டு வந்துட்டான். டோக்கன்ஸ்னு இப்போ பிளகினே காலி பண்ணிட்டான். ஆனால் இட்ஸ் அ குட் ரைட். ஒரு சின்ன டீமு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இப்போ ஃபிக்மாவில் இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி ஒன்று வந்தது தான் வந்து இப்போ ஷேடர். ஸோ ஷேடர்னு சொல்லி ஒரு பிளகின். அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதுவுமே முடிஞ்சால் இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு டச் பேஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஏதாவது வந்து பண்ணலாம். ஸோ 3D டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேர் யூ கேன் சி த டெப்த் ஆஃப் த 3D. ஒரு 2Dயில் இருக்கிறத கொஞ்சம் 3Dயில் வந்து பண்ணலாம். பட் ரொம்ப 3 டைமென்ஷனல் நீங்கள் வந்து ஒரு மாயா மாதிரி 3D ஸ்டுடியோ மேக்ஸ் மாதிரி எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஓரளவுக்கு ஒரு சின்ன ஒரு 2D ஆப்ஜெக்டை கொஞ்சம் 3D ஆப்ஜெக்டாக ஒரு டெப்த்தை மாத்திரம் அந்த Z ஆக்சஸ் மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி 3D கொண்டு வந்துடலாம். மற்றதெல்லாம் ஜென்ரல் தான். ஏஐ உள்ளே நீங்கள் வெப் சர்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து உங்களுக்குள்ள வந்து நீங்கள் வந்து யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் பிளகின். ஸோ அதுதான் இந்த இடத்துல நான் ஏஐ ஏஜென்ட்னு சொன்னேன். ஸோ ஏஐ ஏஜென்ட் அதில் ஒரு 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 ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்களே உங்களோட ஓன் பிளகினை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் வித்தவுட் ஈவன் ரைட்டிங் அ சிங்கிள் லைன் ஆஃப் கோட். ஸோ உங்களோட கிரியேட்டிவ் உங்களோட ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஃபிக்மா அசிஸ்டன்ட் மாதிரி. ஸோ ஏஐயில் நிறைய பண்ணலாம். அதில் ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் பிளகின். ஸோ ஃபிக்மா வி நான் என்னன்னா இட்ஸ் பேசிக்லி ஒரு ஆட்டோமேஷன் மாதிரி. ஆட்டோமேஷன் நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க.
ஆர் ஆட்டோமேஷன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆட்டோமேஷன்னா என்ன பேசிக்லினா, ஸோ நீங்கள் வந்து அப்படியே நாட்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த யூசர் இருக்காங்க, இந்த யூசர் எனக்கு கிளிக் பண்ணி உள்ளே வந்தாங்கன்னா எனக்கு அந்த ஃப்ளோ எனக்கு போகணும். ஸோ நம்ம மல்டிபிள் யூசர்ஸ்லாம் வச்சுருப்போம். ஸோ வேற ஒரு யூசர் இருக்காங்க, அவன் அந்த இதில் லாகின் பண்ணானா, அந்த ஃப்ளோ கிளிக் பண்ணானா அவனுக்கு ஒரு ஃப்ளோ. ரைட். இப்போ சக்ஸஸ் மெசேஜ் வந்துச்சுன்னா இந்த இந்த ஃப்ளோ போகணும், ஃபெயிலியர் மெசேஜ் வந்துச்சுன்னா இந்த ஃப்ளோ போகணும்னு யூ கேன் கிரியேட் ஆட்டோமேஷன், கிரியேட் ஃப்ளோஸ் இன் ஃபிக்மா. ஸோ அதுதான் வந்து இதுவுமே வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி தான். போன வருஷம் இதை நான் ட்ரை பண்ணும் போது இட் வாஸ் அ எக்ஸ்டர்னல் சைட், வீவ்னு சொல்லி இருந்தது. இப்போ வந்து ஃபிக்மாக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வீவும் உள்ளே வந்துருச்சு. ஸோ எஸ்விஜி உள்ளே வந்துருச்சு. ரைட். அது ரொம்ப நாளாக உள்ளே தான் இருக்குது. அடுத்து வந்து டெவ் மோடுக்கும் வந்து அவன் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கான். ஸோ பேசிக்லி ஃபிக்மா என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, ஒரு டிசைனராக இருந்தாலும் அவன் உள்ளே வந்து அவனுக்கு தேவையானதெல்லாம் வந்துருச்சு. ஒரு டெவலப்பராக உள்ளே இருக்கான், அவனுக்கும் தேவையானதெல்லாம் உள்ளே வந்துருச்சு. ஒரு அனிமேட்டர் உள்ளே இருக்கான், ஃபிக்மா வந்துட்டான், அனிமேட்டருக்கு உண்டானதும் எல்லாம் உள்ளே வந்துருச்சு. நான் ஒரு ஏஐ என்தூசியாஸ்ட், நான் எல்லாத்தையுமே நோ கோடில் தான் பண்ணுவேன்னா ஃபிக்மா உங்களுக்கு அதுவுமே வந்து ஆப்ஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ வித்தவுட் ரைட்டிங் எ சிங்கிள் லைன் ஆஃப் கோட் ஆர் வித்தவுட் நோயிங் ஃபிக்மா யூ கேன் கிரியேட் பியூட்டிஃபுல் டிசைன். ஸோ அதுதான் வந்து இப்போ ஃபிக்மாவோட ஐடியா. ஸோ அது வந்து ஃபிக்மா மேக்குன்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் இருக்கு, ஒரு சப்செட் இருக்கு ஃபிக்மால. ஸோ வேர் யூ கேன் ரைட் ப்ராம்ப்ட் அண்ட் யூ கேன் கிரியேட் பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் இன் ஃபிக்மா. ஸோ ஃபிக்மா ஏன் இப்போ இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவன் கான்ஸ்டண்ட்டாக நம்ம பீப்புளோட ரிக்குவயர்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறான். ஒரு யுஎக்ஸ் டிசைனருக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஒவ்வொரு வருஷமும் அவனோட அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஸோ அவன் கான்ஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல நிற்கவே இல்லை. இன்ஃபேக்ட் ஃபிக்மா இனிஷியலாக வரும்போது இட் வாஸ் லைக் கேன்வா. இப்போ எல்லாரும் தெரியல கேன்வா, அது ஒரு சாதாரண ஒரு வெப் பேஸ்டு ஒரு டூலாக தான் நான் பார்த்தேன் ஃபிக்மாவை. ஃபிக்மா கூட நிறைய டூல் வந்தது, மற்ற டூல்லாம் எங்கே போச்சுன்னே காணாம போச்சு. ஸோ ஃபிக்மா மட்டும்தான் இஸ் த வின்னர். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஃபிக்மாவில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு நம்ம என்ன கவர் பண்ண போறோம்னா, பேசிக்லி இந்த ரெண்டு விஷயத்தை தான் கவர் பண்ண போறோம். ஸோ மோஷன் கிராஃபிக்ஸ் அண்ட் விஷுவல் டிசைன், விஷுவல் எஃபெக்ட்ஸில் ஷேடர் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து நம்ம சார். ப்ரிடாமினண்ட்டாக நம்ம வந்து ஃபிக்மா மோஷன்ஸ் தான் வந்து கவர் பண்ண போறோம். யாராவது அன்மியூட் பண்ணி என்ன ஏதாவது கூப்பிட்டீங்களா? யாராவது ஸ்டாப் பண்ணுமா? எஸ் சார். சொல்லுங்க. கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு சார் ப்ரீவியஸ் செஷன்ல. ப்ரீவியஸ் செஷன்லனா நான் என்ன ப்ரீவியஸ் செஷன்? அதாவது அந்த டாப் 10 ஃபீச்சர்ஸ் பத்தி சொன்னீங்கல்ல, அந்த 10 பாயிண்ட்ஸ். ஆமாங்க. அதுல கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு சார், அது மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிடுறீங்களா எனக்கு? நம்ம கடைசியில பார்க்கலாமா? ஏதாவது ரொம்ப சீரியஸ் டவுட்டா? கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு. ம். இல்ல அது வந்து எல்லாமே வெறும் கன்ஃபியூஸ் இல்ல ஒரு. இன்ட்ரடக்ஷன் தான். அது வந்து வெறும் இன்ட்ரடக்ஷன் தான். இதுல சரி தான் சார். நான் வந்து இன்னைக்கு நான் மெயினா எடுத்துட்டு போறேன். ஸோ கிளாஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி நமக்கு வந்து 15-20 மினிட்ஸ் போயிருச்சு. ஸோ நம்ம வந்து கிளாஸை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். கடைசியா நம்ம வேணும் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம அப்படியே நம்ம போயிட்டே இருந்தோம்னா 50 பேர் கிட்ட நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ எல்லாருமே அந்த ஒரு கொஷினுக்காக வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மேபி நீங்க என்ன ஆஃப்லைன் கனெக்ட் பண்ணுங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்னோட நம்பர்ல இருந்து எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். ஸோ ஈஸியாக நான் வந்து நீங்கள் ரீச் அவுட் பண்ணிடலாம். ஸோ மேபி கடைசியாக வேணும் டைம் இருந்ததுன்னா நம்ம அதை வந்து கிளியர் பண்ணலாம். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் ஃபிக்மா மோஷன். ஸோ ஃபிக்மா மோஷனில் வந்து நமக்கு வந்து என்ன பெருசாக இருக்குன்னா வந்து தேர் இஸ் அ டைம் லைன் ஆடட் இன் ஃபிக்மா. ஸோ நான் வந்து யூஸ்வலாக வந்து பவர் பாயிண்ட்ல வந்து கிளாஸ் எடுக்கிற ஆள் கிடையாது. ஸோ அதனால இந்த பவர் பாயிண்ட் வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான். ஸோ நம்ம டைரெக்டாக வந்து ஃபிக்மாக்குள்ளே போகலாம். ஸோ ஃபிக்மாக்குள்ளே போயிட்டு நான் வந்து இந்த இந்த மோஷன் எப்படி ஆட் பண்ணுறது, ஒரு டைம் லைன் எப்படி ஆட் பண்ணுறது, ஒரு சிம்பிளான ஒரு அனிமேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பட் உங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இந்த மோஷன்ன்றது வந்து இட்ஸ் நாட் அன் ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். இல்லை வந்து நான் ஒரு வீடியோ எடிட் பண்ண முடியுமா, என்னால் வந்து ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மாதிரி என்னால் வந்து பண்ண முடியுமா, கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ண முடியுமா, என்னால் வீடியோ ஜென்ரேட் பண்ணி MP4 எடுத்து ரீல்ஸ் போட முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. இது வந்து இன்னும் அவனோட லிமிட் வந்து அவன் இஸ் வெரி கிளியர் ஆன் வாட் ஈ வாண்டட் டு டூ இட். இது வந்து மொபைல் அப்ளிகேஷன் டிசைனுக்கு மைக்ரோ அனிமேஷன் சொல்லி சொல்லுவாங்க. இந்த சின்ன சின்ன அனிமேஷன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெல் ஐகான் இருக்கு, திடீர்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த பெல் அப்படியே ஷேக் ஆகி ஒரு ரெட் கலர்ல ஒரு டாட் வரும். அடுத்து வந்து ஒரு எரர் மெசேஜ் வருது, அந்த எரர் மெசேஜ் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு ஷேக் ஆகி உங்களை ஒரு அட்டென்ஷனை சீக் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எரர் மெசேஜ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு அப்டேட் தான் வந்து இந்த ஃபிக்மா மோஷன்ல இருக்கு. ஸோ வித்தவுட் எனி டிலே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபிக்மா. சரி. ஸோ என்னோட ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தெரியுது இப்போ?
யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லலாம். ஃபிக்மா டூல் தெரியுது. இந்த 28 ப்ளூ கலர் ஸ்க்ரீன் தெரியுதா? ஆமாம். ஓகே, கிரேட். சரி சார். சரி தம்பி, சரி. கிரேட்மா. சரி, ஸோ என்னோட ஐடியா என்னன்னா, நான் ஏதோ பெருசாக ஐடியா பண்ணேன், பட் லெட்ஸ் டூ இட் டுகெதர். ஸோ பேசிக்லி என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு பேரலெக்ஸ் ஸ்க்ரால் எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம். ஸோ பேரலெக்ஸ் ஸ்க்ரால்னா மல்டிபிள் லேயர்ஸ், அதில் வந்து அழகா ஒரு பியூட்டிஃபுல் டிசைன், ஒரு வெப்சைட்டோட ஒரு இன்ட்ரோ, ஒரு ஒரு ரிவீலிங் வெப்சைட் ஆர் ஒரு ஹீரோ செக்ஷனை வந்து எப்படி ரிவீல் பண்றது, ஒரு மல்டிபிள் லேயர்ஸை வச்சு எப்படி நம்ம வந்து அனிமேட் பண்றதுன்றதை பார்க்கலாம். பட் அதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு 2 அஜெண்டா இருக்கு எனக்கு. ஒன்று, இந்த மாதிரி பேரலக்ஸ் ஸ்க்ரால் எப்படி பண்ணுறது, ஒரு வெப்சைட்டோட ஒரு ஹெட்டர் செக்ஷனை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு அனிமேஷனோட அந்த செடியெலாம் அப்படியே மூவ் ஆகணும், பின்னாடி இருக்கிற எலமெண்ட்லாம் அப்படியே முன்னாடி வரணுங்கிறதா என்னோட ஐடியா. அதை நம்ம ட்ரை பண்ணலாம். செகண்ட், என்னோட ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் தாட் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு கிளைமேட் ஆப் ஒன்று எடுத்துப்போம். ஸோ இந்த கிளைமேட் ஆப்பில் இந்த மாதிரி வந்து ஒரு கிளவுடு, இந்த கிளவுடு வந்து ஒரு ரெயின் ட்ராப்ஸ் எப்படி ஒரு மழை பெய்யுது, ஒரு ரியல் ஃபீல் ஆஃப் ஒரு கிளைமேட் ஆப் எப்படி பண்ணுறது. இதில் வந்து இந்த பர்டிகுலர் டேயில் வந்து மழை பெய்யுதுன்னா இந்த இடத்துல எனக்கு மழை பெஞ்சிட்டே இருக்கும், இந்த இடத்துல எனக்கு வெயில் அடிச்சுட்டே இருக்கும், இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு தண்டர் ஸ்டார்ம் வந்தோடனே அப்படியே அது வந்து பிளிங்க் ஆகும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அடுத்து முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல ஒரு அனிமேஷனில் நம்ம வந்து ஒரு சன் எப்படி வருது, ஒரு மூன் எப்படி வருது, ஒரு கிளவுட்ஸ் எப்படி வருதுங்கிறத ட்ரை பண்ணலாம், ரைட்? ஏன்னா இட்ஸ் அ பிக் திங், பட் ஐ ட்ரை டு மேட்ச் as much as possible. பட் முடிஞ்ச வரைக்கும் இது வந்து உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 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 செஷனாக இருக்கும். பட் டேக் அவே எல்லாராலையும் அது பண்ண முடியுமானா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே வந்து ஃபிக்மா புதுசு. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்மாவோட அவுட்லைன் மட்டும் கொடுத்துறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது தான் வந்து ஃபிக்மாவோட அவுட்லைன். ஒரே நிமிஷம் இதெல்லாம் நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஃபிக்மாவோட ஒரு அவுட்லைன். ஸோ இது இங்கே வந்து லெஃப்ட் பேனல் இருக்கும், அடுத்து ரைட் பேனல் இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து யூ ஹேவ் அ டூல்ஸ் அண்ட் மெனூஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளெல்லாம் நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். ஸோ இப்போ வந்து ஃபிக்மா மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புதுசாக வந்து தேர் இஸ் ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்து ஒரு கீ ஃப்ரேம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 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 எனி அனிமேஷன் டூல் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த டைமண்ட் ஷேப்பை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அது வந்து ப்ரீமியராக இருக்கட்டும், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், லாடி ஃபைல்ஸாக இருக்கட்டும், அது பேசிக்லி அது வந்து ஒரு கீ ஃப்ரேமோட ஒரு இண்டிகேஷன் தான் அந்த டைமண்ட் ஷேப்பு. ஸோ அந்த டைமண்ட் ஷேப்லேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபிக்மா மோஷன்னு சொல்லி ஒரு புதுசாக வந்து ஒரு 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 செக்ஷன் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இப்போ அந்த செக்ஷனை வந்து நான் ஆட் பண்ணிட்ட உடனே ஐசி ஃபுல் ஒரு டைம் லைன் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த டைம் லைனை தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒவ்வொரு லேயருமே நம்ம வந்து தனித்தனியாக நம்மளால் வந்து அனிமேட் பண்ண முடியும். இதோட ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட செக்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தர் இஸ் அ ஜூம் செக்ஷன். நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் உங்களோட அந்த அனிமேஷனோட டைம் லைனோட லென்த் இருக்கணுங்கிறத டிசைட் பண்ணுறது இந்த கீழே இருக்கிறது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500, 1000, 1500, 2000 இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு மில்லி செகண்ட்ஸை வந்து குறிக்கிறது. ஸோ மில்லி செகண்ட்ஸ்னா இதுதான் வந்து எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, மில்லி செகண்ட்ஸ். ஸோ ஒரு செகண்ட் ஈக்குவல் டு 1000 மில்லி செகண்ட். ஸோ 1 செகண்ட் ஈக்குவல்ஸ் டு 1000 மில்லி செகண்ட். ஸோ இங்கே கீழே இருக்கிறது எல்லாமே வந்து மில்லி செகண்ட்ஸில் தான் இருக்குது. யூ கேன் சேஞ்ச் இட் டு 1000 செகண்ட்ஸ் எப்போ வேணால் மாற்றிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு பட்டன் இருக்குது, இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணோன்னா நவ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட்ஸ்க்கு மாறிடுச்சு. பட் இட் இஸ் அப் டு யூ. நீங்கள் வந்து மில்லி செகண்ட்ஸாக வச்சுக்கலாம், இல்லை வந்து செகண்ட்ஸாக மாற்றிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டைம் ஃபார்மட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த டைம் லைனோட லென்த் இருக்குது. இப்போதைக்கு வந்து 2000 மில்லி செகண்ட்ஸ்ன்றதுனால நம்மளோட என்டையர் டைமே வந்து பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்ஸில் முடிஞ்சிடும். 2 செகண்ட்ஸில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ லெட்ஸ் மேக் திஸ் ஆஸ் ஒரு 10,000 செகண்ட்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு உண்டான லைஃப் டைம் நம்ம கிட்ட வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் உங்களுக்கு தெரியுது, இதுக்கு அடுத்து இங்கே கிரே வருதுன்னா இப்போ இந்த இடத்த நான் வந்து ப்ளே பண்ணேன்னா எனக்கு இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதுதான் டைம் லைன் சொல்லுவாங்க. இது வந்து அந்த பர்டிகுலர் செகண்ட்ஸ்க்கு அது அப்படியே வந்து ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும். 10,000 செகண்ட்ஸ்க்கு போன அப்புறமா அது பியாண்டு போகாது. ஏன்னா நம்மளோட லைஃப் டைமே வந்து 10,000 மில்லி செகண்ட்ஸோட நின்றுடுச்சு. ஸோ 10,000 மில்லி செகண்ட்ஸ் ஈக்குவல்ஸ் 10 செகண்ட் தான் நம்ம இந்த அனிமேஷனை வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ப்ளே பண்ண உடனே எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு இந்த டைம் லைன் வந்து எனக்கு ப்ளே ஆகிட்டே இருக்கு. பட் இன்னும் நம்ம மேலே எதுவுமே கீ ஃப்ரேம்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. இந்த டைம் லைனை மட்டும் நம்ம இப்போ வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகுது, 2 செகண்ட்ஸில் ஒரு பிரேக் பாயிண்ட் இருக்குது, 4 செகண்ட்ஸ் ஒன்று, 6 செகண்ட்ஸ், 8 செகண்ட்ஸ் அண்ட் 10 செகண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வேணும்னா நீங்கள் ஜூமும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ள டீட்டெயில்ஸ் ஆட் ஆகும். ஸோ நான் ஓரளவுக்கு ஜூம் பண்ண உடனே
எனக்கு வந்து 500 இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்து மவுஸை வச்சு நான் அந்த ட்ராக் பேடில் என்னால் வந்து ஸ்க்ராலும் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ எங்கே என்னென்ன நடக்குதுன்றதை நான் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் வந்து அந்த டைம் லைனர் எங்கே போயிட்டு இருக்குன்றத இந்த இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் செகண்ட்ஸ்க்கு வந்து நிற்கும். ஸோ எப்போ வேணாலும் நம்ம வந்து பாஸ் அண்ட் ப்ளே வந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து லூப்பு. ஸோ லூப்புனா என்னன்னா, நீங்கள் வந்து லூப் பண்ணிட்டீங்கன்னா அது திரும்ப திரும்ப ப்ளே ஆகிட்டே இருக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ லூப்பில் தான் இருக்கு. லூப் வேணாம், அது ஒன் டைம் மட்டும்தான் ப்ளே ஆகணும்னா இந்த லூப்பை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து ப்ளே ஒன்ஸ், ஒரு தடவை தான் ப்ளே ஆகும். இன்னொன்று வந்து லூப்பு. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பிங் பாங். பிங் பாங். ஸோ லூப்பு ப்ளே பிங் பாங். ஸோ பிங் பாங்னா என்னன்னா 1லேருந்து 10,000 செகண்ட்ஸ் போகும், மறுபடியும் 10,000லேருந்து ரிவர்ஸ் வரும். ரைட். ஒரு பிங் பாங் மாதிரி இங்கேருந்து போயிட்டு 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 பிங் பாங் டேபிளில் எப்படி அந்த ஒரு இது போயிட்டு போயிட்டு வருதோ அந்த மாதிரி வந்து போயிட்டு போயிட்டு வரும். ப்ளே ஒன்ஸ்ன்றது ஒரு தடவை போயிட்டு ஸ்டாப் ஆயிரும். லூப்புங்கிறது வந்து ரிப்பீட்டடாக ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட டிசைன் பண்ணும் போது நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுறது வந்து இதுதான். ஸோ நம்மளோட அனிமேஷனு ஒரு தடவை ப்ளே ஆகிட்டு நின்றுடணுமா, இல்லை ப்ளே ஆகிட்டே இருக்கணுமா, இல்லை எனக்கு வந்து பிங் பாங் ஆகணுமான்றது. மோஸ்ட்லி ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னா பிங் பாங் நம்ம பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். பட் சில நேரத்தில் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் இருக்கு. நீங்கள் ஒரு தடவை இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டீங்கன்னா போதும். பிங் பாங்கில் போட்டிங்கன்னா அது பாட்டு இப்படி போயிட்டு 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 வரும். ரைட். அப்போ அது டிங் டிங் டிங்னு ஒரு பெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே நமக்கு எதை எப்போ யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன டைம்ல இருக்கோம், இப்போ 0 கரண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த இடத்துல இந்த பாயிண்ட் இருக்கோ இந்த இடத்துல வந்து கரண்ட் டைம் வந்து காட்டும். ஸோ இது எல்லாமே வந்து கீ ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அனிமேஷன்ல நீங்க இன்னொரு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட், எஃபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரேமுக்கு எவ்வளோ ஸ்பீடாக வந்து அந்த அனிமேஷன் வந்து ரன் ஆகணுங்கிறது இருக்கு. ஸோ ஒரு செகண்டுக்கு வந்து இது வந்து எவ்வளோ கீ ஃப்ரேம் வந்து கவர் பண்ணணுன்றது தான் அந்த ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். ஸோ யூஸ்வலாக ஒரு மூவின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். ஓகே. ஸோ ஒரு மூவி, ஒரு நார்மலான இப்போ நம்ம டிவி பார்க்குறோம், ஒரு மூவி பார்க்குறோன்னா 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் தான் ரன் ஆகும். இன்னும் டு பி ப்ரிசைஸாக சொல்லிட்டோன்னா 30 கிடையாது, 29.99 ஏதோ வரும். ரைட். அதுதான் அதோட ஆக்சுவல் எஃபிஎஸ் ரேட்டிங். இப்போ வந்து நம்ம ஃபுட்பால் கிரிக்கெட்லாம் பார்க்குறோம், திடீர்னு ஸ்லோ மோஷன் பண்ணுறாங்க. ஸோ பாலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பில் பட்டுச்சா, இல்லை வந்து அவர் ரீச் ஆயிட்டாரா, ரன் அவுட்டா இல்லையான்றதுக்கு ஸ்லோ மோஷன்லேயோ பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்லோ மோஷன் எல்லாமே வந்து இந்த எஃபிஎஸ் தான் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. சம்டைம்ஸில் நம்ம சில வீடியோஸ் பார்ப்போம், டைம் லேப்ஸில் ஸ்பீடாக ரன் ஆகும். ரைட். சில வீடியோலாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ரன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போல்லாம் பேசிக்கலி இந்த டைம் லைனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒரு 60 எஃபிஎஸ் வச்சாங்கன்னா ஒரு செகண்டில் 60 ஃப்ரேம்ஸ் கவர் பண்ணும். அப்போ என்ன ஆகும், நிறைய ஃப்ரேம்ஸை கவர் பண்ணும்போது அந்த அனிமேஷன் வந்து ஸ்பீடாக ரன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நார்மல் அனிமேஷனுக்கு 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டு, ஒரு ஸ்லோ மோஷனுக்கு யூஸ்வலாக 12லேருந்து 15 வைப்பாங்க. பட் 12 இஸ் த ரைட் ஃப்ரேம். அடுத்து வந்து ஸ்பீடுக்கு வந்து கணக்கே இல்லை. நீங்கள் 60 வச்சுக்கலாம், 45 வச்சுக்கலாம், ஈவன் 120 கூட சில பேர் இருப்பாங்க. சூப்பர் ஸ்பீடில் நடக்கும், கிடு 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 கிடுன்னு ஒரு ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ரன் ஆகிற மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து டைம் லைன். ஸோ இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது கொஷின்ஸ், டவுட்ஸு, கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருக்கா? ஸோ 2-3 சேட்டும் வந்து போட்டிருக்கீங்க. சார் வை டோன்ட் யூ ஸ்க்ரீன் இஸ் லேகிங். ஸ்க்ரீன் லேகிங் இப்போ எல்லாருக்குமே இருக்கா, ஆர் எனக்கு மட்டும்தான் இருக்கா, ஆர் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா கிஷோர்? ஓகே. ஸோ உங்களுக்கும் வந்து ஸ்க்ரீன் லேகிங் இருக்கு. மவுஸ் இப்போ நான் மூவ் பண்ணுறேன், உங்களுக்கு அப்படியே ஸ்மூத்தாக தெரியுதா? ஓரளவுக்கு. நான் இப்போ வந்து ஒரு சர்க்கிள் போட்டுறேன், அந்த சர்க்கிளை வந்து நான் அப்படியே வந்து ஒரு ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். லேகிங் இல்லாமல் இது ரொட்டேட் ஆகுதா, இல்லை டக் 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 டக்னு விட்டு விட்டு கேட்குதா? லேகிங் இருக்கு. எத்தனை பேருக்கு லேகிங் இருக்கு? எல்லாருக்குமே லேகிங் இருக்கு. நான் இன்னும் சுத்திக்கிட்டே தான் இருக்கேன். எத்தனை பேருக்கு லேகிங் இருக்கு? லேகிங் இருந்ததுன்னா எனக்கு எஸ்ன்னு சொன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மகேஸ்வரி, வெண்ணிலா, நோ இஷ்யூஸ், அக்செப்டபிள். லேகிங் தான், தட்ஸ் குட். தேங்க்ஸ் சரவணன். பூர்வஷா, எல்லாருக்குமே லேகிங் இருக்குன்னு சொல்றீங்க.
ஓகே, ஸோ நான் என்ன பண்ண முடியும்னா நான் ஒன்னே ஒன்று வேணா பண்ண முடியும். எங்கேயுமே யாருமே இல்லை எக்ஸப்ட் ஒரு 2 people தான். ஸோ எங்கேயுமே வந்து நாங்கள் ஒரு 3 பேர் தான் கனெக்ட் பண்ணி இருக்கோம் கிளாஸில். ஸோ அதனால அதுவுமே வந்து ஐ வாண்டட் தெம் டு கனெக்ட் த்ரூ ஹாட்ஸ்பாட் ட்ரை பண்ண போகிறோம். மேபி லாகிங் இல்லாமல் இருக்குதான்றதை பார்க்கலாம். பட் சம்மொன் செட் இட்ஸ் அன் அக்செப்டபிள் லாகிங் தான். ஸோ இட்ஸ் அ லாகிங் மூமெண்ட் இன் கவர் ஒன்லி. இன் கவர்னா என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரில. வாட் யூ மீன் பை கவர் ஒன்லி? கீர்த்தி அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. சார் கார்னர்ஸ்ல ஏதோ ஸ்க்ரீன் ஓவர்லாப் ஆகுற மாதிரி அந்த இடத்துல மட்டும் தான் அந்த மாதிரி லாக் ஆகுது சார். உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கூட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருக்கேன் சார். ஓகே, ஸோ அதாவது வந்து ஃபுல்லாக தெரியல ஸ்க்ரீனு. அந்த ரைட் இப்போ ஆமா சார், உங்க பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட்ல ஓவர்லாப் ஆகி அப்படியே ஒரு மாதிரி தெரியுது சார். ஆ ட்ரை பேக்ரவுண்ட் ஆப் ஷோயிங் ஆகுது. ஒரே நிமிஷம். பேக்ரவுண்ட்னா இந்த சேட்டா? இப்போ பரவாயில்லையா? என்னோட கர்சர் இப்போ இந்த இடத்துல ரைட் சைடில் இந்த ஐகான்ஸ்லாம் இருக்கு. இந்த டெஸ்க்டாப்ல இருக்கிற ஐகான்ஸ்லாம் தெரியுதா? இல்ல சார், தெரியல சார் அதெல்லாம். சரி, இப்போ இது வரைக்கும் தெரியுதா? இப்போ ஃபுல் ஸ்க்ரீன்ல இப்போ உங்களுக்கு ஃபிக்மா தெரியுதா? இப்போ இந்த சைட் பார் இந்த இந்த மோஷன் பீட்டாலாம் தெரியுதா? தெரியுது சார். ஓகேம்மா, தேங்க்யூ. சரி, அன்ஷேர் ப்ளீஸா. சரி, மேபி இருக்கட்டும் தம்பி. ஏன்னா இப்போ அன்ஷேர் பண்ணேன்னா எனக்கு மறுபடியும் எல்லாமே போயிடும். மறுபடியும் நான் ஓரளவுக்கு நான் செட் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இந்த இடத்துல கொஞ்சம் வெளியில போச்சுங்கிறத நானுமே நோட் பண்ணேன். பட் ஐ திங்க் இட் இஸ் ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஆல் ரைட்மா. சரி, ஸ்கிரீன் தெரியலையா? ஓகே, இப்போ எல்லாம் தெரியுது சார், எனக்கெல்லாம் தெரியுது. பர்ஃபெக்டா தெரியுதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமா, ஆல் ரைட். தேங்க்ஸ் தம்பி. சரி, லெட்ஸ் கண்டினியூ. ஸோ என்னன்னா இதுதான் வந்து டைம் லைன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா எனி ஆப்ஜெக்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம வந்து இங்கே வந்து டைம் லைனில் வந்து வில் டூ சம் அனிமேஷன்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப எம்டியாக இருக்குது. ஸோ எதுவுமே இப்போதைக்கு நம்ம அனிமேஷனில் நம்ம இன்னும் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே வந்து ப்ளே ஆகலை. ஓகே, ஸ்டக் ஆகி வருது, கொஞ்சம் லாகிங் இருக்கு. சரி, அதை நம்ம வந்து ஃப்ரம் நெக்ஸ்ட் டைம் நம்ம ஏதாவது வந்து பிளான் பண்ணிக்கலாம். யாரு? இல்லம்மா, இருக்கட்டும்மா. ஐ திங்க் நெட்வொர்க்ல இஷ்யூஸ் இருக்காது. ஏதோ வேற ஏதாவது ஒரு டெக்னிக்கல் கிளிச் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அது பார்க்கலாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா? சரி, ஸோ இங்கே வந்து நான் வந்து எவ்வளோ எஃபிஎஸ் வச்சிருக்கேன்னா நான் வந்து 10,000 கொடுத்துட்டேன். இது மாத்திரம் நான் க்ளோஸ் பண்ணிட்டு ஐ வில் ஓப்பன் இட் அகெயின். ஸோ திரும்பவும் நீங்கள் வந்து அந்த டைம் லைன் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டிசைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த இடம் தான் வந்து இட்ஸ் அ ஷிஃப்ட் பிட்வீன் நார்மல் ஃபிக்மா டிசைன் மோடுக்கும் ஒரு அனிமேஷன் மோடுக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த பட்டனை வந்து யூ கேன் பிளே அரவுண்ட் வித் திஸ் பட்டன். ஸோ இப்போ நான் வந்து டிசைன் மோட் போயிட்டேன். நான் மறுபடியும் வந்து டெவலப்மெண்ட் ஃபிக்மா மோட் போயிட்டேன். எனக்கு ஏதோ ஒரு ரீசன்னால எனக்கு இங்கே வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்டேட் ஆக மாட்டேங்குது. நான் வந்து செகண்ட்ஸ்க்கு மாத்திட்டேன். நான் மில்லி செகண்ட்ஸ் போட்டேன். ஓகே அப்பா சாமி டயர்டாகுது. தம்பி, அன்மியூட் பண்ணிடுங்க ப்ளீஸ். சரி, நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம வந்து வில் குவிக்லி ஸ்டார்ட் அ சிம்பிள் டிசைன்.
ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் கிரியேட்டிங் அ நியூ டிசைன். நான் வந்து ஒரு ஃபிக்மால வந்து ஒரு ஃப்ரேம் எடுத்துட்டேன். அந்த ஃப்ரேம்ல இருந்து ஐ ஸ்டார்டட் கிரியேட்டிங் அ நியூ iPhone 13 and 14. நான் வந்து இப்போதைக்கு ஒரு பேசிக்ஸ் மட்டும் பண்ணலாம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போறோங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு மூமெண்ட் மட்டும் நான் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் மேக் அ வெல்கம் டெக்ஸ்ட். ஸோ நான் இங்கே வந்து அப்டேட் பண்ணுறேன். அதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டைம்லைன் வந்து வந்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு வெல்கம் டெக்ஸ்ட் நான் போட்டேன். ஸோ இப்போ என்னோட ஐடியா என்னன்னா இந்த வெல்கம் டெக்ஸ்ட்டை நான் வந்து அப்படியே வந்து டுவர்ட்ஸ் கேமரா அப்படியே மூவ் ஆகி கிட்ட வர மாதிரி வந்து அது அப்படியே வந்து மறைஞ்சு போகிற மாதிரி வந்து நான் பிளான் பண்ணுறேன். ஸோ அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் 5 ரைட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொசிஷன். ஸோ ஒரு எலமெண்ட்டு ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மூவ் ஆச்சுன்னா தட் இஸ் பேசிக்லி அது ஃபண்டமெண்டல் எலமெண்ட் ஆஃப் அனிமேஷன். ஸோ இப்போ வந்து என்னோட எலமெண்ட் என்னன்னா என்னோட பொசிஷன் வந்து இப்போதைக்கு இந்த வெல்கம் டெக்ஸ்ட் இங்கே இருக்கு. ஸோ இந்த வெல்கம் டெக்ஸ்டோட பொசிஷனுக்கு அப்படியே எனக்கு வந்து மேலே போகணும். அதுதான் வந்து இப்போதைக்கு நான் வந்து பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பொசிஷன் என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நான் வந்து இதை நான் மறுபடியும் இதை நான் சென்டரில் கொண்டு வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து இதுதான் வந்து எனேபிள் கீ ஃப்ரேம். ஸோ அந்த கீ ஃப்ரேம் நான் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுனா அது வந்து அந்த பொசிஷனை வந்து அதை மார்க் பண்ணி வச்சுக்கும். ஸோ அது என்ன பண்ணுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 ரிமைண்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ அட் 0 செகண்ட்ஸில் இதை வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த கீ ஃப்ரேமை நான் வந்து மூவ் பண்ணுறேன். நான் கொஞ்சம் ஜூம் அவுட்டும் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு கொஞ்சம் நல்லா பெருசாக தெரியும். அட் 1 செகண்ட் ஆர் 2 செகண்ட்ஸில் வந்து நான் வந்து இதை வந்து இப்போ நான் 2 செகண்ட்ஸில் எனக்கு இது மேலே போகணுன்னு நான் வந்து இதை வந்து நான் மூவ் பண்ணுறேன். சிம்பிளாக ஒரு சிம்பிள் அனிமேஷன் தான், ரைட்? ஸோ இப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வெல்கம்னு ஒரு டெக்ஸ்ட் ஒரு லேயர் வந்துருச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் வெறும் பொசிஷன் மட்டும் தான் நான் வந்து மூவ் பண்ணேன். நான் வேற எந்த அனிமேஷனும் பண்ணல. ஸோ இப்போ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட டைம் லைன். இது கீழே இருக்கிறது வந்து அதோட கீ ஃப்ரேம். ஸோ அந்த கீ ஃப்ரேமில் வந்து எனக்கு 2 கீ ஃப்ரேம் ஆட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா 2 ப்ளூ கலரில் டாட் தெரியுது. ஒரு டாட் வந்து 0ல் இருக்கு. இன்னொரு டாட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2000ல் இருக்கு. ஸோ 2 செகண்ட்ஸ்க்கு நான் 2 பொசிஷனை வந்து நான் வந்து பில்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை நான் வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன்னா எனக்கு கீழே இருந்து டெக்ஸ்ட் வந்து இட் டேக்ஸ் 2 minutes டு மூவ் அபவ். ஓகேவா? இது வந்து பொசிஷன். இந்த பொசிஷனை வந்து நீங்கள் வந்து எப்படி வேணும்னாலும் நடுவில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே அதோட ட்ராவலோட பாத் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 0ல இருந்து 2 செகண்ட்ஸ் வரைக்கும் இந்த அனிமேஷன் ரன் ஆகுது. நான் 1 செகண்டில் நடுவில் மட்டும் அது கொஞ்சம் இப்படி லெஃப்டில் போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா 1 செகண்டுக்கு நேராக வச்சுட்டு ஜஸ்ட் மேக் ஷுர் இது எனேபிளாக இருக்கணுன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா எனக்கு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் ஆகிடும். ஸோ அப்போ இதோட பொசிஷன் என்ன ஆகும் 0 to 1 செகண்ட் அது இருக்கும். 0 to 2 செகண்ட்ஸ் வந்து எனக்கு இங்கே வரும். சின்னசாமி எனக்கு நீங்கள் அன்மியூட் பண்ணாமலே இருக்கீங்க. நீங்கள் அன்மியூட் பண்ணலன்னா நான் உங்களை கிளாஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து நான் கிளாஸ் எடுக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தான் எனக்கு என்னால் கிளாஸ் எடுக்க முடியும். ஓகேவா? இஃப் யூ ஃபீல் இட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங் ப்ளீஸ் லீவ் த கிளாஸ். ஓகேவா? சரி. ஸோ என்னன்னா நமக்கு வந்து நடுவில் வந்து நம்ம எங்கே வேணால் நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 500 செகண்ட்ஸில் நான் இந்த இடத்துல வந்து இதை நான் இப்படி ஒரு வச்சேன்னா எனக்கு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு வரும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஐ ஜஸ்ட் கோ பேக் அண்ட் பிளே இட். ஸோ எனக்கு வந்து உள்ள வந்து எனக்கு வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா? இது வந்து வெறும் பொசிஷன் தான். ஸோ ஒரு பொசிஷன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா பேசிக்லி நம்ம வந்து ஒரு எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் மட்டும்தான் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து ஒரு இன்டர்னலாக ஒரு அனிமேஷனை வந்து முன்னாடி டைம் லைன் இல்லாமல் நம்மளால வந்து ஃபிக்மால வந்து ஆட் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா வந்து ஒபாசிட்டி. ஸோ ஒபாசிட்டியில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒபாசிட்டிங்கிறது வந்து பேசிக்லி என்னன்னா அது வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி. ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா அது வந்து டிரான்ஸ்பரன்சி.
ஓகேவா? ஸோ டிரான்ஸ்பரன்சினா என்ன? அந்த எலிமெண்ட் வந்து 100ல இருக்கு, டிரான்ஸ்பரண்ட் வந்து அதில் வந்து ஒப்பாசிட்டி வந்து 100ல இருக்குன்னா அது நல்லா திக்காக தெரியும். ஸோ இப்போ என்னோட ஐடியா என்னன்னா, இப்போ வந்து 0ல இருக்கும் போது இதோட ஒப்பாசிட்டி வந்து நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ அதோட ஒப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துலையும் உங்களுக்கு அந்த டைமண்ட் ஷேப் வந்துடும். ஸோ இதை நான் எனேபிள் பண்ணிட்டேன், இதை வந்து நான் வந்து 0 பண்ணிடுறேன். 0 பண்ணேன்னா எனக்கு அது மறைஞ்சிடும். மறுபடியும் அது ஒரு 500 செகண்ட்ஸில் நான் எடுத்துகிட்டு வர வரைக்கும் ஃபுல்லாக அது 0லேயே தான் இருக்கும். ஏன்னா 0 பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே 0 பண்ணிட்டோம். ஸோ 100th ஃப்ரேமில் வரும்போது ஆர் 1000 செகண்ட்ஸ், அதாவது 1000 மில்லி செகண்ட்ஸில் வரும்போது எனக்கு இது வந்து ஒரு 50 டிரான்ஸ்பரன்சி லைட்டாக வரணும். மறுபடியும் அது வந்து 2000 மில்லி செகண்ட்ஸ்க்கு வரும்போது எனக்கு இது வந்து 100ன்னு வரணும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் ஆட் ஆனது எல்லாமே கீ ஃப்ரேம்ஸ். ஸோ இந்த கீ ஃப்ரேம்ஸ் ஆட் ஆகும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அதே மாதிரி வரும். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ 0லேருந்து வருது, அப்படியே வந்து கொஞ்சம் வந்து ஸ்பீடாக போகுது. ஓகேவா? ஸோ ஒரு 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 ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து அப்பியரன்ஸ்ல இருந்து அதை அப்படியே டிஸப்பியர் ஆக்கிறதுக்கும், இல்லை ஒரு டிஸப்பியரண்ட் இருக்க ஒரு ஆப்ஜெக்டை அப்படியே அப்பியர் ஆகிறதுக்கும் நீங்கள் வந்து இந்த ஒப்பாசிட்டின்ற ஒரு விஷயத்த வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒப்பாசிட்டியை வச்சு நீங்கள் கீ ஃப்ரேமில் வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணி இந்த டைம் லைனில் வந்து யூ கேன் கிரியேட் பியூட்டிஃபுல் அனிமேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா வந்து ரொட்டேஷன். ஸோ ரொட்டேஷன் என்ன பண்ணோம் உங்களுக்கே தெரியும், அதோட ஆங்கிளை வந்து மாற்றோம், ரொட்டேட் பண்ணோம். ஸோ நான் மறுபடியும் அதே எலிமெண்ட்டை நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். I'll just move this to 0 செகண்ட். ஓகேவா? எப்பவுமே நீங்கள் அனிமேஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து சீனில் ஒர்க் பண்ணுறதை விட நீங்கள் இந்த டைம் லைனில் தான் நிறைய வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா I'll add a rotation to it. ஸோ இந்த இடத்துல நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதையே நான் மார்க் பண்ணிட்டேன். நான் நேராக ரொட்டேஷன் போகிறேன். இந்த இடத்துல ஆங்கிள் இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு 45 டிகிரி நான் தரேன். ஸோ எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டர்ன் ஆன் ஆகிடும். ஸோ அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் வந்துடும். எனக்கு ரொட்டேஷனில் வந்து எனக்கு வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கீ ஃப்ரேமை வந்து நான் நடுவில் ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணலாம். ஆர் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த லாஸ்ட்டு கொண்டு போயிட்டு அவனை வந்து ஒரு 180 டிகிரி நான் தரேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைக்கீழ சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நடுவில் நான் அப்படியே ப்ளே பண்ணும் போது எனக்கு வந்து அது அப்படியே வந்து ஏதோ ஒரு மாதிரி நடக்குது. பட் நடுவில் ஏதாவது நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் மேனுவலாகவும் ஐ கேன் ரொட்டேட் இட். ஸோ மேனுவலாகவும் நான் வந்து அப்படியே வந்து ஏதாவது ரொட்டேட் பண்ணுறேன். நான் எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லாமல் அப்படியே ரேண்டமாக நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ளே பண்ணி பார்த்தேன்னா எனக்கு இந்த அனிமேஷன் எனக்கு என்னென்னமோ நடக்குது. ஸோ ரேண்டமாக தான் பண்ணேன். ஸோ அப்படியே வந்து வந்துச்சு. ஸோ ஒரு லோகோ அனிமேஷனுக்கு நீங்கள் ஏதாவது வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம், நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணலாம், நீங்கள் வந்து ஒப்பாசிட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக அனிமேஷன்லாம் வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்கேலிங். ஸோ இதை நான் ஸ்டாப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேலிங். இந்த 4-5 விஷயம்தான் ஒரு அனிமேஷனுக்கு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ரேண்டமாக இப்போ நம்ம வந்து ஒரு வெல்கம்க்கு பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம இந்த 2 அனிமேஷனுக்கு நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஏன்னா எடுத்த உடனே நான் இதுக்குள்ளே போயிட்டேன்னா எனக்கு இந்த எஸ்விஜி பற்றி நான் பேசணும், எனக்கு அந்த டிசைனை எப்படி நீங்கள் கொண்டு வர்றது, இதை நான் எப்படி நான் வந்து ஏஐயில் ஜென்ரேட் பண்ணி உள்ளே கொண்டு வந்தேன்னு உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து லெட் ஸ்டார்ட் வித் சிம்பிள் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுவீங்க, ரைட்? மேபி நம்ம வந்து ஒரு 1 hour கழிச்சு நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு 5 minutes பிரேக் விடுவேன். அப்போ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு கிளாரிஃபிகேஷன் இருக்குது, சார் எனக்கு பொசிஷன் ஒர்க் ஆகலை, இல்லை ஒப்பாசிட்டி ஒர்க் ஆகலை, இல்லை ரொட்டேஷன் வரல, ஸ்கேல் வரலன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒரு சிம்பிளாக வந்து நான் உங்களுக்கு ஒரு அனிமேஷன் வந்து நான் பண்ணுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கேல் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் வச்சுட்டேன், என்னோட எலமெண்ட்டும் வச்சுட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல் பண்ணுறேன். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கேல் இருக்குது. ஸோ ஸ்கேலுமே நான் அனிமேஷன் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அது வந்து ஒரு 20% ஆக்கிட்டேன். அப்போ சின்னதாயிரும், ரைட்? ஸோ இப்போ எனக்கு வந்து ஸ்கேல்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 1000 மில்லி செகண்ட்ஸில் வரேன். ஸோ என்னோட ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 20லேயே தான் இருக்குது. ஸோ நான் மறுபடியும் அதை நான் எனேபிள் பண்ணிவிட்டு I'll just make this as 50. ஸோ மறுபடியும் கொஞ்சம் 50% ஆகிடுச்சு. அகெயின் நான் வந்து 2000 ஃப்ரேமில் அகெயின் இதை நான் எனேபிள் பண்ணிவிட்டு நான் வந்து 100 நான் வச்சிட்டேன்னா எனக்கு வந்து அது சின்னதாக இருந்து சுற்றி அப்படியே வந்து பெருசாக வரும். எப்படி வருதுன்றதை பார்ப்போம். ஸோ I'll just try. ஒரு குட்டியாக இருக்குது, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பெருசாகும். ஓகேவா?
ஸோ இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் பண்ண முடியுமான்னா கிடையாது. நீங்கள் எனி எலமெண்ட்டுக்கு ஒரு ஷேப்பாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரேமாக இருக்கட்டும், ஒரு இமேஜாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து உங்களால் வந்து இந்த பேசிக் பொசிஷன், ஸ்கேலு, ஒப்பாசிட்டி அண்ட் ரொட்டேஷனில் உங்களால் வந்து ஒரு அனிமேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து என்னென்னா, இந்த ஃபிக்மாவோட அப்டேட்டில் வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மல்டி லேயர் அனிமேஷன் உங்களால் பண்ண முடியும். ஸோ ஒரே எலமெண்ட்டுக்கு மல்டிபிள் அனிமேஷன்ஸ் இப்போயே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் அனிமேஷன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஒரே லேயருக்கு நான் ஒப்பாசிட்டியும் பண்ணுறேன், நான் ரொட்டேஷனும் பண்ணுறேன், அடுத்து வந்து நான் வந்து ஸ்கேலும் பண்ணுறேன், அடுத்து வந்து பொசிஷனும் மாற்றுறேன். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஒரு பேபி ஸ்டேட் தான். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி எலமெண்ட்லாம் நிறைய வரும்போது ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மாதிரியான ஒரு எலமெண்ட்டும் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா எக்ஸாக்ட்லி ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். எக்ஸாக்டாக 1 hour ஆயிடுச்சு. 2 மினிட்ஸில் இதை எல்லாரும் வந்து முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபிக்மா முடிஞ்சா லாகின் பண்ணுங்க. ஃபிக்மாவில் உள்ள இருக்கிறவங்க முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. ஒரு நியூ ஃப்ரேம் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, எனேபிள் பண்ணிக்கோங்க மோஷன். இட்ஸ் இன் பீட்டா வெர்ஷன். ஸோ பீட்டா வெர்ஷன்னா என்னன்னா இன்னும் ட்ரையலில் இருக்குங்கிறது ஒரு இண்டிகேஷன். இன்னொரு இண்டிகேஷன் என்னன்னா நிறைய புதுசாக ஆட் ஆக போகுது. இப்போ அவன் கொடுத்தது வந்து வெறும் ட்ரைலர் தான், இன்னும் நிறைய வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ பீட்டா வெர்ஷன்றது வந்து ஒரு மினிமம் வயபிள் ப்ராடக்ட்டுக்கு தான் ஒரு பீட்டா வெர்ஷன் சொல்லுவாங்க. இன்னும் நிறைய வரப்போகுதுன்றதான். ஸோ இப்பயே வந்து நம்ம அந்த பீட்டாவில் இருக்கும் போதே அதை கொஞ்சம் கற்றுக்கிட்டு ப்ளஸ் அதை கொஞ்சம் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னா அடுத்தடுத்து அவன் புது புது அப்டேட்லாம் நிறைய வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஐ வில் ஆல்சோ டேக் ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம திரும்ப லெட்ஸ் கனெக்ட். அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஃபிக்மா வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் யாருக்காவது கொஷின்ஸ் இருக்குன்னா கேளுங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் மட்டும் வில் கனெக்ட் அகேன். வந்து நம்ம இந்த அனிமேஷன்லாம் எப்படி பண்ணுறதுன்றத நெக்ஸ்ட் ஒரு 1 hourல வந்து வில் ட்ரை டு டூ தட். I'll take a 1 minute or 2 minute break. Sir,
Nothing. Just like a weird ride-in. Weird how? It was just a weird ride-in. You want me to write that down? I'd rather you did. Good morning. Whoa, hey, Ron came through with that seat on the House Resource Committee. You stuck in your thumb and pulled out a plum, my friend. Also, the new congressional plan. House Resources Committee is now in order. Chair recognizes Congresswoman from Tennessee, Lynn Plum. I pledge allegiance to சாரி. ஹாய், சாரி, நான் கொஞ்ச நேரம் மியூட்ல பேசிட்டு இருக்கேன். சரி, ஸோ எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்க? எத்தனை பேருக்கு இந்த சிம்பிள் அனிமேஷன் வந்துச்சு? எனக்கு ஒரு எஸ்ன்னு மட்டும் கமெண்ட்ல போடுங்க. எஸ், ஐ ட்ரைட் இட். ஸோ ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு சின்ன பொசிஷனாக இருக்கட்டும், ஒரு ரொட்டேட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்கேலு, ஒரு டெக்ஸ்ட்டை போட்டு நான் ட்ரை பண்ணேன், எனக்கு அது ஒர்க் ஆச்சு. எத்தனை பேர் வந்து ட்ரை பண்ணீங்க இந்த 2 minutesல? தேங்க்ஸ், 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 தேங்க்ஸ். சரி, இப்போ இது வந்து ஒரு பேசிக் தான். நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட ஃபிக்மா, ஓகே, சாரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகலாம். ஸோ ஃபிக்மாவில் வந்து என்னன்னா, நிறைய ப்ரீசெட்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரீசெட்னா என்னன்னா, நம்ம வந்து எதையுமே பேசிக்ஸ்லேருந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவனே வந்து அதுக்குண்டான அனிமேஷன்லாம் பண்ணி வச்சிருப்பான். ஸோ நம்ம கிட்ட வந்து நம்ம வெறும் அந்த ட்ராக் அண்ட் ட்ராப் மட்டும் பண்ணி அந்த ப்ரீசெட்டை வந்து நம்ம போட்டால் போதும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, வில் செலக்ட் சம் ப்ரீசெட்ஸ். ஸோ நான் அகெயின் நான் ஒரு ஃப்ரேம் எடுத்துட்டேன், iPhone 13 and 14 எடுத்துட்டேன். ஸோ உள்ளே நான் என்னோட மொபைல் ஸ்க்ரீனை நான் வச்சுட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு ஹெட்டர் இமேஜ் ஏதோ ஒன்று நான் வைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு லோகோவே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரேம் ஒன்று நான் போட்டேன். அந்த ஃப்ரேமுக்குள்ள நான் வந்து ஏதாவது ஒரு லோகோ, ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதாவது நம்ம லோகோ ஏதாவது எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ நம்மளோட லோகோவே ஏதாவது இருந்ததுன்னா நான் ட்ரை பண்ணுறேன். பிளாக் லோகோ. சரி, ஆல்ரைட். சரி, ஒரு லோகோ ஒன்று இங்கே நான் வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் அனிமேஷனில் வந்து நான் கிளிக் பண்ண உடனே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அனிமேஷன் சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ அனிமேஷனில் வந்து நீங்கள் வழக்கம் போல் எப்போவுமே ஃபிக்மாவில் வந்து ரைட் சைடில் அதோட கான்டெக்ஸ்டுவலாக ப்ராப்பர்ட்டி மெனுலாம் பார்ப்பீங்க. எஃப்எக்ஸில் இருந்து பொசிஷன், லேயரில் இருந்து ஃபில்லு, ஸ்ட்ரோக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த ரைட் சைடில் காமிச்சிட்டே இருக்கும். ஸோ as soon as நீங்கள் இதை எனேபிள் பண்ண உடனே யூ கேன் see the நியூ அனிமேஷன் இங்கே பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல் நீங்கள் வந்து ப்ளஸ்ஸும் பண்ணும்போது நான் இப்போ காமிச்ச அதே 5 எலமெண்ட் இந்த இடத்துல வந்துடும்.
ரைட். நீங்கள் பொசிஷன் வேணும்னா பொசிஷன் வச்சுக்கலாம், ஸ்கேல் வச்சுக்கலாம், ரொட்டேட்டு, சைஸு, அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் வந்து ஒப்பாசிட்டியை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இது வந்து ப்ரீசெட் கிடையாது. இங்கே ஒரு 4 டாட் இருக்குது. ஸோ இந்த 4 டாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ப்ரீசெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பேசிக்ஸ் தான். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து பேசிக்ஸ் தான். கொஞ்சம் நம்ம ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே போனோம்னா உங்களுக்கு பர்ஸ்ட்டு, இக்னைட்டு, ஸ்வைப்பு, ஸ்லாம்னு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒவ்வொன்றும் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் மட்டும் போட்டு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் ஒரு பிளாஸ்ட்னு சொல்லி நான் ஒன்று கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்னோட டைம் லைனில் அந்த பிளாஸ்ட்டுக்குண்டான எல்லா எஃபெக்ட்ஸும் உள்ளே வந்துடும். ஸோ இப்போ நான் வேற ஒன்றுமே பண்ணல, வெறும் அந்த அனிமேஷன்ல இருந்து மட்டும்தான் நான் எடுத்தேன். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி பார்த்தேன்னா, ஸோ இதுதான் அவனோட பிளாஸ்டான்ற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம சில நேரத்தில் நமக்கு நேம் வேற மாதிரி இருக்கும். நம்ம பிளாஸ்ட்னோன்னா நான் அப்படியே பிளாஸ்ட் ஆகி போவோம்னா நான் எதிர்பார்த்தேன். ஒன்றும் இல்லை, அப்படியே கீழே இருந்து மேலே வருது. பட் ஆனால் இதுவே நமக்கு வந்து ஆஸ் அ ஃப்ரெஷராக ஒரு சம்மன் ஹூ இஸ் வெரி நியூ, இதுவே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அனிமேஷன் தான். ஸோ அழகாக உள்ளே வருது. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணும்போது அது அப்படியே மறைஞ்சு போகுது. மறுபடியும் இந்த இடத்துல நான் வந்து அப்படியே நான் ஸ்க்ரால் பண்ணும்போது எனக்கு வந்து அப்படியே வருது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வச்சுட்டு நான் மறுபடியும் இதுக்கு நான் வந்து இன்னொரு ப்ரீசெட் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த தடவை வந்து நான் ஏதாவது வந்து கிளைடுன்னு ஏதோ ஒன்று இருக்குது, எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் கிளைடை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா யூ கேன் ஆட் மல்டிபிள் ப்ரீசெட்ஸ் ஃபார் ஒன் அனிமேஷன். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் எனக்கு வந்து அந்த பர்ஸ்ட் ஆகும். இங்கேருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஒரு பொசிஷனில் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ வென் ஐ லுக் இட், ஸோ எனக்கு வந்து ஸோ நீங்கள் ஒரு யூஐ நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வரீங்க, ஒரு மொபைல் ஆப் கொண்டு வரீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன அனிமேஷனோட அந்த ஆப் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு ஏஐ நம்ம ரோபோட்லாம் பண்ணுறோம்ல, அப்போ அது சும்மா அப்படி டக்குன்னு வராமல் அப்படி மறைஞ்சு நின்று அப்படி டக்குன்னு அடி வந்து நிற்கும். ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லை ஏதாவது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஒரு பேனர் நம்ம போடுறோம், ஒரு பட்டனே கூட லாகின் பட்டன் கிளிக் பண்ணும்போது அந்த பட்டன் அப்படி வந்து ஒரு அனிமேட் ஆகி வந்து நிற்கும் போது, ஸோ ஒவ்வொரு பேஜ்லையும் நீங்கள் என்ன பண்ணலன்னா யூ கேன் ஆட் ஆஸ் மச் அஸ் ப்ரீசெட்ஸ் as possible. ஸோ அந்த மூமெண்ட் என்றைக்குமே வந்து அட்ராக்ட்ஸ் பீப்புள். ஸோ அதுதான் வந்து மைக்ரோ அனிமேஷனோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்து. ஸோ நீங்கள் ஒரு டிசைன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி வந்து ஏதாவது ப்ரீசெட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஐ வில் ஆல்சோ ஆட் ஒன் மோர் ப்ரீசெட்டு. ஸோ இதுக்குள்ளே வந்து சைக்கிள் ஏதாவது இருக்கும், இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, எக்ஸிட்டுக்கு இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஒரு 50 to 20 to 15 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு மேபி ஃபெதர் கொடுத்து பார்க்குறேன் என்ன நடக்கும்னு. ஸோ வாட் ஐ எக்ஸ்பெக்ட், அது அப்படியே ஒரு ஃபெதர் மாதிரி போவோம்னு நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ அகெயின் ஐ பிளேயிங் இட். ஸோ அழகாக ஓரளவுக்கு ஒரு ஃபெதர் மாதிரி தான் போகுது. அப்படியே ஒரு லீஃப் அப்படியே கீழே விழுற மாதிரி அப்படியே வந்து வருது. ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அனிமேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எடுத்து வித்தவுட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் டிசைனும் நம்ம பண்ணல, ஒரு கோடிங் எதுவும் பண்ணல, வேறு எதுவும் பெருசாக பண்ணல. நம்ம வந்து ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் மட்டும்தான் போட்டோம். ஒரு இமேஜ் எடுத்து உள்ளே போட்டேன், ப்ரீசெட்ஸில் எடுத்தேன், உள்ளே வந்தேன். ஸோ என்னோட மொபைல் அப்ளிகேஷன் டிசைனை வந்து என்னால் வந்து சூப்பராக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அனிமேட்டடாக வந்து என்னால் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரீசெட்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள், இதில் நிறைய இருக்குது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கீப் கோ எல்லாத்தையுமே நான் உள்ளே போய் ஒவ்வொன்றா வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பட் எனிவே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா ஐ லைக் மேபி ஒரு லாஸ்ட் ஒரு டே ஒரு ட்ரை வேறு ஏதாவது ஒன்று பண்ணுவோம், எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, so you received a request to record on the cloud, start recording it.